Today, I think we have to talk about the nomenclature. I think யாருக்காவது nomenclature தெரியாம இருக்கு அப்படின்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. There are, 7 rules are known. நிறைய காமனா தான் இருக்கும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஈவன் சிம்பிள் காம்பவுண்ட் விசே சோடியம் குளோரைட், நம்மள சோடியம்ங்கிறது வந்துட்டு கேட்டையான். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் வரும்போதும் we have to first mention the cation. அது என்னதான் அந்த cation can be a part of complex or part of a counterion, but cation தான் சொல்லணும். Look at here. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல காம்ப்ளெக்ஸ் அண்ட் கேட்டைனா இருக்கு, அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்றோம். இந்த கேஸ்ல வந்துட்டு கேட்டையான் இஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ். கேட்டையான் வந்துட்டு சிம்பிள் பொட்டாசியம் இருக்கு, அதனால பொட்டாசியம் சொல்றோம். ஓகே, இங்க அந்த இந்த இது எழுதும் முக்கியம் பாத்துக்கணும். இங்க எத்தனை பொட்டாசியம் இருக்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது. ட்ரை பொட்டாசியம், டெட்ரா பொட்டாசியம், பென்டா அமீன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பொட்டாசியம் அப்படி சொன்னாலே போதும். பிகாஸ் இட் இஸ் நத்திங் பட் டு காம்பன்சேட் த சார்ஜ். அவ்வளவுதான், காம்பன்சேட் சார்ஜ் காம்பன்சேட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க போடுமே தவிர there is nothing to do with anything with the numbering. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு we have to describe the inner sphere complex. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டையான் சொல்றோம், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். அந்த காம்ப்ளெக்ஸ்ல சொல்லும் போது நம்ம எழுதும் போது மெட்டல் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பட் அப்படி எழுதினாலும் we have to start with the ligand. இது என்ன லிகாண்ட் இருக்கு, அது எத்தனை லிகாண்ட் இருக்கு அதுதான் சொல்லணும். பாத்தீங்கன்னா தெரியும், காப்பர்னு நம்ம மெட்டல் சென்டர் தான் நம்ம எழுதுறோம். பட் doesn't mean that இங்க எழுதும் போது டெட்ரா அமீன் லிகாண்ட பத்தி தான் நம்ம எழுதுறோம். அது ஒன்னு. அண்ட் தென் அந்த லிகாண்ட்ஸ் வந்து நம்பர் எத்தனைன்னு பார்க்கணும். நம்பருக்கு ஏற்ற மாதிரி we have a mono di. மோனோங்க எழுத தேவையில்லை. பட் when you talk about more than one இருந்தது அப்படின்னா பை, ட்ரை, டெட்ரா, ஹெக்ஸா, ஹெக்ஸா, ஹெப்டா, அந்த மாதிரி நம்ம நம்பர் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். Look at here. In this case, for our 4 ammonia molecules, so we are writing tetraamine. Here we have a 6, so hexamine. Here we have 4 tetra. And similarly, we could be able to write it further. Okay, but sometimes என்ன ஆகுனா அந்த லிகாண்டுக்குள்ளேயே ஒரு நம்பர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னா எத்திலீன் டையமின். ஸோ எத்திலீன் டைமண்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்திலீன், ஸோ we have NH2, NH2. இங்கேயே முடிக்கும் போது நம்ம டைன்னு சொல்றோம். இப்ப போயிட்டு டை எத்திலீன் டைமண்ட் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி லிகாண்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பை, ட்ரை இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு வித்தியாசமான நாமக்கல் ரிலீஸ் பண்றோம். பிஸ், ட்ரிஸ், டெட்ரா கிஸ். ஒன்னும் இல்ல, பைங்கிறத எஸ் போட்டுக்கிறோம், ட்ரைங்கிறத எஸ் போடுறோம், டெட்ரா கிஸ், பென்டா கிஸ், ஹெக்ஸா கிஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எத்திலீன் டைமின் எப்படி எழுதணும் அப்படின்னா பிஸ் எத்திலீன் டைமின். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் சொன்னது எத்திலீன் டைமின். ஸோ இங்க போடும்போது எத்தனை எத்திலீன் டைமின் இருக்கு, மொத்தம் 3 இருக்கு. நம்ம ஜெனரலா எப்படி இருக்கும், ட்ரை எத்திலீன் டையமின். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம், இது எந்த இந்த ட்ரை இந்த டை எல்லாம் எதை மீன் பண்ணுங்கனாலதான் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரிஸ் 3 எத்திலீன் டைமின் இருக்கனாலதான் ட்ரிஸ் எத்திலீன் டையமின். அந்த காமன் நேம், அந்த ஆர்கானிக் நேம் நம்ம டச் பண்ண போறது இல்ல, அந்த நம்பர்ஸ் மட்டும் மாத்திக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 நல்ல ட்ரிஸ், இதே இங்க 4 இருந்துச்சுன்னா டெட்ராகிஸ், 5 இருந்துச்சுன்னா பென்டாகிஸ், 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸாகிஸ்ன்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம். சேம் வே. அண்ட் தென் அந்த லிகாண்ட்ஸ், இப்ப அந்த ஒரே காம்ப்ளெக்ஸ்ல நிறைய லிகாண்ட் இருக்கு, ஒரே காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நமக்கு நிறைய லிகாண்ட் இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படின்னா ஆல்பபெட்டிக்கலா எழுதணும். நம்ம காம்ப்ளெக்ஸா ஸ்ட்ரக்சரா எழுதும் போது எப்படி எழுதலாம், தப்பே கிடையாது. பட் when you writing IUPAC nomenclature, we have to start with ligand starting with A, B, C, D alphabetic order தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம எழுதும்போது பாருங்க எழுதுறோம் CO, Cl2 ஃபர்ஸ்ட் எழுதும்போது குளோரோ தான் எழுதுறோம், அடுத்து அமோனியா எழுதுறோம். பட் when you talk about ligand wise அமோனியா, அப்ப அமோனியா A தான். ஸோ அப்ப அதான் A டெட்ரா அமீன், அப்புறம் தான் C டைக்ளோரோ. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ligand எழுதும் போது first preference will be given to the alphabetical. Okay, and most of the cases இந்த நம்ம ligands எழுதும் போது we have to talk about fluoro, chloro, oxo. இந்த மாதிரி எல்லாமே சிம்பிளா ஆனையான எப்படி எழுதுமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐ மீன் ஃப்ளூரோ ஆர் ஃப்ளூரிடோட போறாங்க. இப்போ நிறைய இப்போ ரீசெண்டாக இருந்தால் ஃப்ளூரிடோ, குளோரிடோ, அயோடிடோ அந்த மாதிரி போறாங்க. நோ ப்ராப்ளம். CN மைனஸ் சைனோ ஐ திங்க் யூனோ. இங்க கொஞ்சம் சில மாலிகுல் மட்டும் ரொம்ப டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம அமோனியா சொல்லுவோம், ஹியர் வி சே அம்மைன். H2ஓங்கிறது வாட்டர்னு சொல்லுவோம், பட் ஹியர் வி சே அக்வா. CO கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு எழுத ரொம்ப நினைத்ததுனால வில் கோ வித் சிம்பிள் கார்பனேட். NO மீன்ஸ் நைட்ரசன். மற்றபடிக்கு நேம்னா நேம் தான். மெத்திலமின், பிரிடின், பைபிரிடின் அண்ட் ஆக்சலேட், அப்புறம் என்ன வரும் ஃபினான்த்ரின். இந்த மாதிரி சிலக்குலாம் நம்ம நேம் அப்படியே பண்றோம். 1-2 லிகாண்ட், மோஸ்ட்லி இந்த ஒரு 4 லிகாண்டுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பேரே மாத்தி இருக்கோம். மற்றபடிக்கு எல்லாமே அதுக்குரிய பேரா இருக்கலாம். அமோனியா எழுதுறது அம்மைன் எழுதுறோம், வாட்டருக்கு பதில் ஆக்வான் எழுதுறோம், கார்பன் மோனாக்சைடு இருப்பதில் கார்பனைட், நைட்ரஜன் மோனாக்சைடு இருப்பது நைட்ரசன் எழுதணும். மற்றபடிக்கு எல்லாமே நம்ம அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலா இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது. இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் எழுதும் போது we have to mention the
ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த நம்பர் காமிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் 2 டிஃப்ரெண்ட் வே. ஒன் வந்துட்டு ஸ்டாக் சிஸ்டம். ஸ்டாக் சிஸ்டம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலா ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிராக்கெட்ல ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 போறது பேட்டா வந்து அது பேரு ஸ்டாக் சிஸ்டம். அந்த ஸ்டாக் சிஸ்டம் போட்டாங்கன்னா நம்ம we don't need to worry about the oxidation state because அந்த நம்பர் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாட்டினம் ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு மெட்டல் போட்டுட்டு பிராக்கெட்ல வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் நம்பர் நியூமரிக்கல் நம்பர் போடுவாங்க 1 2 3 4ன்னு. நம்ம என்ன பண்ணுவாங்க, சாரி ரோமன் லெட்டர்னா உங்களுக்கு தெரியும். ரோமன் லெட்டர்னா வந்து ஓகே ஃபைன் கண்ட்ரோல். ரோமன் லெட்டர்னா 1 2 ஒரு மெட்டல் பக்கத்துல இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ல போட்டுட்டாங்கன்னா I am talking about the stock system which will be directly giving you the oxidation state. அப்படி இல்லாம மெட்டல் பக்கத்துல 1 2 3 4 இந்த போட்டாங்கன்னா this corresponding the Ewing Bassett system which is actually giving the charge on the complex. Okay, charge on the coordination sphere. இங்க தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். क्वेश्चन பேப்பர்ல வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோமன் லெட்டரையும் இதே மாத்தி கொடுப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு வெரி கிளியர். ரோமன் லெட்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் த சார்ஜ் ஆன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் சென்டர். அப்படி இல்லாம நியூமரிக்கல்ல 1 2 3 4 கொடுத்தாங்க அப்படின்னா அது கரஸ்பாண்ட் டு த சார்ஜ் ஆன் த அனயானிக் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பிளாட்டினம். இப்ப இது ஓகே, எக்ஸாம் எடுத்துக்கிறோம். இதை நீங்க ஸ்டாக் சிஸ்டம் படி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா வந்துட்டு டெட்ராமீன் பிளாட்டினம் 2 லுக் அட் ரோமன் லெட்டர்ல போட்டுப்போம். ரோமன் லெட்டர்ல போட்டா என்ன செய்யணும் அப்படின்னா பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் கண்டுபிடிச்சு அதை ரோமன் லெட்டர் எழுதணும். இதுதான் திஸ் இஸ் வாட் வி டாக் அபௌட் த ஸ்டாக் சிஸ்டம். நம்ம ஜெனரலா ஃபாலோ பண்றது. பட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஈவிங் பேசட் சிஸ்டம். அது என்ன த சார்ஜ் லுக் அட் ஹியர் நியூமரிக்கல்ல போடுறாங்க. நியூமரிக்கல் நம்பர்ல 2+ இந்த சார்ஜ் தான் இங்க வருது. ஸோ வெரி அப்ப கொஸ்டின் பேப்பர்ல என்னங்கிறது கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது ரோமன் லெட்டர்ல இருக்கா நியூமரிக்கல் இருக்கா பார்க்கணும். ரோமன் லெட்டர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கரஸ்பாண்டிங் டு த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த மாதிரி நியூமரிக்கல் இருந்துச்சுன்னா தட் கரஸ்பாண்ட்ஸ் டு த சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். இந்த கேஸ் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் ஹியர் FeCl4 -1 FeCl4 -1 நீங்க ஸ்டாக் சிஸ்டம் பண்ணி எழுதுறீங்கன்னா you have to find and you write tetrachloroferrate whereas the oxidation state of iron is +3, so you will put as a Roman letter. Okay, இது நீங்க Ewing Bassett சிஸ்டத்தை எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் திங் டெட்ராக்ளோரோஃபெரேட் பண்ணோம். பட் 1 should be in the numerical and 1 should be -1. நார்மல் 1 -1 போடணும். ஸோ தட் வே வி குட் ஏபிள் டு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ while mentioning the oxidation state, you have to be very careful whether the bracket next to the element, next to the metal center is given with the Roman letter or with the alpha numerical. If it is Roman letter, it corresponds to the oxidation state of the metal. If it is a numerical, it is actually corresponds to the, what I can say, this corresponds to the charge on the coordination sphere. இது கரெக்டா ஞாபகம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, and then in case metal anionic முடிஞ்சுனா வந்துட்டு நம்ம எல்லாரும் ஏட் சேர்த்துக்க வேண்டியதான். மெட்டல் கேட்டனிக் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்காண்டியம் டர்னிங். இது இட்ஸ் சேம் திங் அப்படி ஃபார் the simple components. Okay, so bridging ஓடும்போது மியூ போடுவோம். we talk about எந்த லிகானா bridging பாத்தீங்கன்னா இங்க ஒரு bridging லிகான் 2 ஹைட்ராக்ஸ் இருக்கு. so மியூ டைஹைட்ராக்ஸா பண்ணும். ஓகே, இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பவுமே எல்லாத்துக்கும் வரும். என்னன்னா அப்புறம் வந்துட்டு சம்திங் கால்டு μ2. ஸோ சிம்பிளா μ2 போட்டாலும் ஒண்ணுதான், சிம்பிளா மியூன்னு போட்டாலும் ஒண்ணுதான். μ2னால இட் இஸ் bridging 2 metal center and சிம்பிளா bridging போட்டு அந்த மியூ போட்டாலுமே இட் இஸ் bridging 2 bridging. பட் μ3 அப்படின்னா the ligand bridges a 3 metal center which is not equal to mu. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா நான் இந்த கேஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்க μ2ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது, சிம்பிளா மியூன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பட் இதே இது அந்த லிகாண்ட் வந்து 3 மெட்டலை பிரிட்ஜ் பண்ணி நிக்குது அப்படின்னா நான் சிம்பிளா மியூன்னு போடக்கூடாது. ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹவு மெனி மெட்டல் சென்டர். அப்படிங்க 3 2ங்கிறதுல என்ன கரஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு கரஸ்பாண்டிங் டு த நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம், that is particularly bridging. Okay, அதுதான். இன் கேஸ் அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது சிஸ் டிரான்சிஷன் ஜாமெட்ரி இருந்ததுன்னா we go with சிஸ். அது என்ன ஜாமெட்ரின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம இது வந்து எப்ப இருக்குன்னா அவங்க ஸ்ட்ரக்சரை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அது சிஸ் ஆர் டிரான்சிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நேமிங் போகணும். ஓகே, that is the main thing. ஓகே, இதுல இது யாராவது ஆன்சர் பண்ணிட்டீங்களா? how will you name this one?
The answer? Potassium hexa. Okay, potassium hexacyano. Correct. அதுக்கப்புறம் முடிக்கணும். You have to complete the sentence with the oxidation state or the charge on the complex. So அப்ப நீங்க எப்படி உள்ள போடணும்? நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மென்ஷன் பண்றீங்கன்னா it should be 2 in the ரோமன் லெட்டர்ல போடணும். இதே நீங்க பேசிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி சார்ஜ் போட்டீங்கன்னா -4 முடியும். So we have to be very careful, right? Okay, இது ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப ஈஸியா செஞ்சிருக்கீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் நடத்தும்போது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வெர்ட் த நேம் இன்டு காம்ப்ளெக்ஸ். கேன் யூ யாராவது சொல்ல முடியுமா இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது மாலிகுலர் ஃபார்முலா சொல்ல முடியுமா? டைக்ளோரிடோ பிஸ் 1,2 டைஅமினோ எத்தேன் கோபால்ட் 3. கரெக்டா சொல்லணும். What is the molecular formula for this IUPAC nomenclature? Cobalt okay. And Cl2 and okay. Ethylene diamine twice. Ethylene diamine twice. Okay, that's all. So you're saying this is a new. So you're saying this is a neutral complex then? No, sir. Sir, +1, sir. No, +1. Yes, sir. It is +1. So this is the correct answer. What he said is correct. COCl2 En twice. I found a very lot of difficulty. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இங்க நிப்பாட்டி அந்த ப்ளஸ் போறதே கிடையாது. So we have இது தெரியல, மேபி இந்த மாதிரி நீங்க ட்ரெயின் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. எல்லாருக்கும் ஸ்ட்ரக்சரை கொடுத்தா அதை பேரை டக்குன்னு சொல்லுவாங்க, எப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஸ்ட்ரக்சரை கொடுத்து, நான் நேம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் எழுதுறாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ கெட் ப்ராக்டிஸ் த அதர் வே. நேம் பாருங்க, நேம் பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் எழுதி பழங்க. தட் வில் கிவ், அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம்னா அந்த சார்ஜ் மைனஸா பிளஸ்ஸான்னு தெரியாது. அப்புறம் அந்த கவுண்டர் ஆனியானிக் பார்ட், ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்துட்டு நான் இதை இப்படி கூட முடிச்சுக்கலாம், மேபி ஐ கேன் டேக் இட். நான் இங்க எப்படி முடிக்கலாம்னா, இங்க வந்து கடைசியா முடிக்கும் போது சிம்பிளா குளோரைடு முடிச்சுக்கலாம். குளோரைடு, இந்த குளோரைடுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சார்ஜ். இங்க நான் +1னா ஒரு Cl தான் இருக்கும். இங்க +2, லெட்ஸ் டேக் an hypothetical example. இங்க நான் இந்த காம்பவுண்ட் முடியும் போது நான் +2, there's some maybe cobalt is in +4 oxidation state இருக்கும்போது இங்க +2 தான் வரும். ஆனா நான் இங்க குளோரைடு தான் எழுதுறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், we have to find the oxidation state. நம்ம தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சு சார்ஜ் எல்லாம் கரெக்டா காம்பன்சேட் பண்ணோம். வெளியில வந்துட்டு ஒரு குளோரைடு தான் இருக்கு, அப்ப நான் வெறும் குளோரைடு தான் இருக்கு, அதெல்லாம் வெறும் Cl போட்டா தப்பாயிரும். ஏன்னா that will not match. So ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. So the best challenge, ஏன்னா I'm sure that everybody will be very என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு அதுக்கு நேம் எழுத சொல்றது. பட் ஒரு நேம் கொடுத்துட்டு அதை ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணிக்கன்னு தெரியாது. Get practice, then only you will be expert in that one. Okay, so I will urge everybody to do that one. Okay, let me take another example. In the complex structure என்ன, what is the molecular formula? Sir, இது double coordination complex. Exactly. Formula என்ன? Silver ammonia twice, amine twice. Okay. அந்த காம்ப்ளெக்ஸுக்கு +1 சார்ஜ் இருக்கும். அண்ட் சார் அர்ஜென்டைடோட சிம்பல் மட்டும் தெரியாது சார். சில்வருக்கு என்ன அதர் நேம்? சில்வரோட சிம்பல் என்ன? Ag தானே, அது Ag தான் அர்ஜென்டைட். அவ்வளவுதான். The spelling mistake on Argentine name, the silver. AgNH twice, AgCN twice. That is the thing. Okay, so get well. You will be okay. Especially எங்க ப்ராப்ளம் சொல்றேன், இங்க தான் இந்த ஆனியான் வந்துட்டு எத்தனை ஆனியன், இதெல்லாம் எத்தனை சார்ஜ் +2 +3ங்கிறத இங்க கம்மி. ஓகே, வந்து பிகாஸ் அது நீங்க மாத்தி போட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிரும். ஸோ கெட் ப்ராக்டிஸ் வித் IUPAC nomenclature. மேபி இங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யூ ட்ரை டு ஒர்க் அவுட் ஆல் திஸ் ஸ்டஃப். சார், இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த காம்ப்ளெக்ஸ் மேல சார்ஜ் எதுவும் வராதா சார்? எதுலங்க? இப்போ இந்த காம்பவுண்டா? இல்ல சார், அந்த அர்ஜென்டேட் 1 அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல சார், இது சேம் தானே. இங்க வந்து சில்வர் இஸ் இன் +1 ஸ்டேட். இங்க அப்ப இது என்னன்னா இது Ag +1 இருக்க போகுது, ரைட்? இங்க சில்வர் வந்துட்டு இங்கேயும் +1 தான் அக்கார்டிங் டு ஹியர், ரைட்? அப்ப ஆனா Cn is -2. அப்ப -2 வரும்போது இங்க ஒரு +1ம் இந்த -2 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க ஒரு -1 இருந்திருக்கும்.
AgNH3 plus 1, AgCN twice minus 1. So now it is getting neutralized. ஓகே சார். Okay. சார் இந்த காம்பவுண்ட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது சார்? எப்படின்னா புரியல என்ன கொஸ்டின்? சார் இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருந்தா மெட்டல் டு லிகாண்ட் இன்டராக்ஷன் இருக்கும் சார். ஆனா இதுல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல சார், எப்படி அட்ராக்ஷன் இருக்கும்? சரி, நீங்க அப்படி பார்க்காதீங்க. சரி, நான் இப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுவீங்க? இதுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் எக்ஸாம்பிள், பொட்டாசியம் வெளியே தனியா இருக்கும். when you put into the water, K plus ion will be separate. In the coordination number we have a efficiency, central metal atom ion, அது சுத்தி ஒரு 6 ligand இருக்கும். Very simple, right? Exactly the same way, if you consider this, when you put it into water or in a ionic solution or in a solution state, we have a cation separately, anion separately. That's how it is. So one silver சுத்தி ரெண்டு அமோனியா மாலிகுலும், that became a cationic part. இன்னொரு சில்வர் சுத்தி ரெண்டு CN minus தனியா இருக்கும். அப்படிதான் இருக்குமே தவிர not combined together. Yeah, actually yeah, two separate cation species, cation complex, anion complex. அவ்வளவுதான். ஓகே சார். Yeah. Okay, fine. Okay. இப்போ ஐசோமெரிசம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். So what is meant by isomerism? When I am asking to define iso means same molecular formula, different structure. So for example, if you take this compound, இதுல ரொம்ப நான் சொல்றது ரொம்ப பழைய காலத்துல, அந்த காலத்துல அவங்க ப்ரிப்பேர் பண்ண காம்பவுண்ட், they prepared some hexa aqua chloride. அத ஒரு 3 பேர் ஒரு சின்ன ப்ரொசீஜர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது சேம் கெமிக்கல் காம்போசிஷன் அவங்க வந்து யூஸ்வலா அந்த காலத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்றதே எலிமெண்டல் காம்போசிஷன் செக் பண்ணுவாங்க. அதை வச்சு பண்ணும்போது 3க்குமே சேம் மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கு. பட் ஒன்னு வயலட்டா இருக்கு, ஒன்னு ப்ளூயிஷ் கிரீனா இருக்கு, இன்னொன்னு வந்து கிரீனா இருக்கு. என்னடா இது, ஒரே காம்பவுண்டுக்கு எப்படா எத்தனை டிஃபரெண்ட் கலர் வரும் பார்க்கும்போது தான் they found that something called isomers, because this not only organic molecule exhibit in isomerism, but your inorganic coordination complex can also exhibit isomerism. Look at the structure. We may have a tricationic complex, or we have a dicationic complex, or we have a monocationic complex. But overall, when you look at the when you look at the chemical composition, it remains the same, but there is something different in their anionic counterpart. Anionic means இங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல 3 குளோரின் இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ்ல 2 குளோரின் இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ்ல 1 குளோரின் இருக்கு. That itself is sufficient to exhibit a different property, and that is what we are trying to say, something called isomerism. Same molecular formula but different structure. Not only different the structure, but also their properties also different. Okay, on overall I could be able to classify the isomerism into 2 different types. One I will say it is called as a structural isomerism. So there may be some நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா அது வந்து ஒரு இது என்னமா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது இடமா இருக்கும், டிஃப்ரெண்ட் பாண்ட். இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு மெட்டல் பாண்டோ இல்லை லிகாண்டுக்குரிய பாண்டோ ஏதோ ஒன்று மாறிட்டு இருக்கும். அதை வச்சு ஐ குட் ஏபிள் டு ஃபைண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அந்த மாதிரி எதுவுமே என்னால் பார்க்க முடியாது, பார்த்த உடனே என்னால் சொல்லவே முடியாது. பார்த்த உடனே இதுல வந்துட்டு இதுல வந்து இந்த ஐசோமரை பார்க்கணும்னு சொல்லவே முடியாது. ஐ நீட் சம் ஸ்பெஷல் டிவைஸ் ஆர் ஐ நீட் சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் நாலேஜ், தென் ஒன்லி ஐ குட் ஏபிள் டு சீ அப்படிங்கிறது ஸ்டீரியோ ஐசோமர். ஸ்டீரியோ ஐசோமர்னா அந்த மெட்டலை சுத்தி லிகாண்டோட அரேஞ்ச்மெண்ட். இப்ப அது பாத்தீங்கன்னா எல்லா பாண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. மெட்டலை சுத்தி பாத்தீங்கன்னா பாண்டிங்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் அந்த பொசிஷன் ஒன்னு முன்னாடி, ஒன்னு பின்னாடி, ஒன்னு பிளேன்ல, ஒன்னு அவுட் ஆஃப் பிளேன்ல, அந்த மாதிரி இருக்கும்போது we say it is அதான் ஸ்டீரியோ. ஸ்டீரியோனால என்ன அர்த்தம்னா ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் ஸ்பேஸ் we talk about the spatial arrangement of ligand we talk about the stereo isomer. Okay, the structural isomers மொத்தம் வந்து ஒரு 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஐசோமர் இருக்கு. லிங்கேஜ் ஐசோமர்னா நம்ம உடனே எங்க லிங்கேஜ் பண்ணா வந்துட்டு we have to correlate with the ambident ligand. What is meant to be ambident ligand? ஒரே லிகாண்ட், அதுல 2 டோனர் ஆட்டம் இருக்கணும். அப்ப எந்த டோனர் ஆட்டம் கோஆர்டினேட் ஆகுதோ அப்ப அதோட மாலிகுலர் ஃபார்முலா ஒண்ணா இருக்காது. லிகாண்டோட இல்ல அந்த காம்ப்ளெக்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் if let us say we take nitrate NO2 minus எடுத்துக்கிட்டா அப்படின்னா இங்க வந்து மெட்டலோட நைட்ரஜன் கோஆர்டினேட் ஆகலாம். அப்படி இல்ல என்னன்னா இந்த O N1 பிரிச்சுட்டு இந்த ஆக்சிஜன் கேன் பைண்ட் டு த மெட்டல் சென்டர். பட் ஓவரால் மாலிகுலர் ஃபார்முலா MnO2 தான். So that is what we take about
the same molecular formula but differ in their bonding. We talk about the structural isomer and the ligand oda position மட்டும் மாறுச்சுனா we talk about the linkage isomer. Linkage அப்படினா மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் எப்படி லிங்க் ஆகுது அந்த linkage, that is we talk about the linkage isomerism. Ionization isomers நம்ம என்ன சொல்றோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறோம், அது ஒரு சால்வெண்ட்ல போடும்போது the complex will undergo ionize. அப்படி அயனைஸ் ஆகும்போது கேட்டையானும் ஆனையானும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறோம், ரெண்டுமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா. அதை எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு சால்வெண்ட்ல போறோம், சால்வெண்ட் வரும்போது அந்த மாலிகுலர் அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகும்போது எய்தர் கேட்டையான் இல்ல ஆனையான் ஏதாவது ஒண்ணு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா that we talk about the ionization isomerism. நம்ம ப்ரீவியஸ் கேஸ் பார்த்த எக்ஸாம்பிள். ஓகே, கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சாரி, இந்த கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம். எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ரெண்டுமே உங்களோட கேட்டையானும் காம்ப்ளெக்ஸ் ஆனியானும் காம்ப்ளெக்ஸ். அப்ப அந்த கேட்டையான்ல இருக்க லிகாண்டு ஆனியான்லயும் ஆனியான்ல உள்ள லிகாண்ட் கேட்டையான இடம் மாதிரி இருக்கிறதா we talk about the coordination isomerism. ஹைட்ரேஷன் ஐசோமர், இது ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்துட்டு ஹைட்ரேஷன். ஏன்னா நமக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல, வாட்டர் ஒரு இனார்கானிக் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல வாட்டர் நம்ம 3 வகையா பார்க்கலாம். வாட்டர் கேன் பி a simple moisture, நம்ம ரியாக்ஷன் யூஸ் பண்ற வாட்டர் மாய்ச்சரா இருக்கும், வெட்டா இருக்கும். அது ஓவன்ல வச்சீங்கன்னா ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அது ஈஸியா என்ன பாயில் ஆகி வெளியே ஓடிப்போம், வில் கெட் a dry powder without any water molecule. ஓகே, அதே வாட்டர் சம்டைம்ஸ் என்னன்னா சம்திங் கால்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் meant by வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்? நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்ம் வந்து காப்பர் சல்பேட். அந்த காப்பர் சல்பேட் எப்படின்னா காப்பர் சல்பேட் 5H2O, மீனிங் தட் அந்த இந்த மாலிக்யூல் வந்துட்டு அந்த கிறிஸ்டலைஸ் ஆகும்போது சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு கேப் மாதிரி ஃபில் ஆயிரும். அந்த கேப் மாதிரி ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா இட் கேன் நாட் மேக் ஏ கம்ப்ளீட் கிறிஸ்டல் பேக்கிங். அந்த பேக்கிங்கை ஃபில் பண்றதுக்காக என்னன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் மாலிகுல் உள்ள போய் உட்கார்ந்துக்கும். அது மாதிரிதான் காப்பர் சல்பேட் கிறிஸ்டலைஸ் ஆகும்போது 5 வாட்டர் மாலிகுல் உள்ள போய் உட்கார்ந்துருக்கும். ஸோ we talk about the water of crystallization. அந்த மாதிரி ஒரு வாட்டர் மாலிகுல் அது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாலிகுல்ல ஆட் ஆச்சுன்னா அதை நீங்க சிம்பிளா 100 டிகிரி செல்சியஸ்ல அதை பாயில் ஆஃப் பண்ண முடியாது. we have to go up to 120 or 140 டிகிரி செல்சியஸ் போகும்போது தான் அந்த வாட்டர் மாலிகுல் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் will be going out. Okay, the third one what we talk about the ligand. ஒரு மெட்டலோட H2O aqua ligand, metal H2O through the lone pair of electron it is making a bonding. இங்க வந்து நம்ம அதனால தான் இதுக்கு பேரே aquan கொடுத்துறோம். it is not a simple water molecule. அப்ப இந்த மாதிரி கேஸ் இருக்கு, மெட்டல் வாட்டர் அப்படிங்கிற மெட்டல் ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு it is very difficult to break the bond. I think you have to give more than 200 degrees Celsius or 300 degrees Celsius to decompose this water molecule. So ரொம்ப முக்கியமான ஒரு water can act as a moisture, can act as a water of crystallization, can act as a ligand. அப்ப அதுதான் வந்து இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் என்ன, இப்ப 3மே இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எனக்கு வாட்டர் வந்து மாய்ச்சராவும் இருக்கு, வாட்டர் வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனாவும் இருக்கு, வாட்டர் வந்து லிகாண்டா இருக்கு. அப்படின்னா நான் எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு எந்த ஒரு டெக்னிக் வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இந்த தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். அதை வச்சுதான் நான் வந்துட்டு என்னால வந்துட்டு 3 வாட்டர் மாலிகுல் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இட்ஸ் அடிஷனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வாட்டர் மாலிகுல் லிகாண்டாவும் இருக்கலாம், வாட்டர் மாலிகுல் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது we say it is a hydration isomer. And finally ligand isomer. நமக்கு தெரியும் organic moieties are used as a ligand. அப்ப organic moiety-ல we have something called 1-propene இருக்கும். 1-propene என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, and then we have a 2-propane. செகண்ட் கார்பன் ஆட்டத்துல we may have a double bond. அப்ப அந்த மாதிரி அந்த ஆர்கானிக் மாலிகுலே வந்துட்டு ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணதுன்னா we talk about the ligand isomerism. ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் பொறுத்த வரைக்கும் we have எல்லாரும் தெரிஞ்சதுதான் 6 transfacial meridional அப்படிங்கிற அந்த பொசிஷன் ஆஃப் ligand அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம். இல்லாட்டினா we have something called optical isomerism. we have a delta and kappa. so it's a huge topic, ரொம்ப பெரிய டாபிக். so but ஒரு காம்ப்ளெக்ஸா நம்ம பார்த்த உடனே சொல்ற அளவுக்கு we have to get practice with that. Okay, so linkage isomerism நான் சொன்ன மாதிரி mostly applicable only for the amphidentate ligand. so amphidentate நீங்க பாத்தீங்கன்னா we have a NO2 இருக்கு. இந்த NO2ல யூசுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த chromium can bind with nitrogen, can also bind with the oxygen. Look at the structure here. Look at the structure here. We have a
cobalt nitrogen bond is there. இதை நம்ம நார்மலா எழுதுறது. But some special cases we can also have a cobalt oxygen bond. But overall molecular formula பார்த்தா we have a Cr NO2 and NH3 5 times whole 2 plus this is a linkage isomerism. And look at the difference. When it is binding to nitrogen, it is yellow in color. When it is binding to oxygen, it is red in color. Okay. Similarly, we have another ambiguity. Look at NCS. Nitrogen is also a donor atom. Sulfur is also a donor atom. So your cobalt can bind with a nitrogen, or cobalt can also bind with the sulfur atom. Hence it is here. Look at here. We have a cobalt nitrogen, cobalt sulfur. So they, although the molecular formula is same, they have a different structure. So that is it. Talk about the structural isomerism. Structural isomerism கண்டிப்பா மினிமம் ஒரு பாண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கலாம், எல்லாமே சேமா இருக்கலாம். பட் ஒரே ஒரு பாண்ட் மினிமம் one bond will be different. That we talk about the ionization. That talk about the linkage isomerism. Ionization isomerism தான் காம்ப்ளெக்ஸை போடுறோம், சால்வெண்ட்ல போடும்போது அயனைஸ் ஆகுது. அப்படி அயனைஸ் ஆகும்போது கேட்டையானு ஆனியானு வித்தியாசமா இருந்தது அப்படின்னா we talk about ionization isomerism. Look at here. இதுதான் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. நீங்க சல்ஃபேட் அண்ட் பென்டாமின் புரோமின். இப்ப சல்ஃபேட் கூட நமக்கு என்ன இருக்கலாம், ஒரு ஆனியானிக் கவுண்டர் பார்ட்டா இருக்கலாம், இல்ல புரோமின் கூட ஆனியானிக் கவுண்டர் பார்ட்டா இருக்கலாம். லுக் அட் ஹியர், புரோமின் சல்ஃபேட், இதுக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். நான் இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து நான் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு நான் வந்து சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணனா என்ன ஆகுனா, இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுதுன்னா சில்வர் புரோமைட் எல்லோ கலர் கிறிஸ்பேட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நான் இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு நான் சில்வர் நைட்ரேட் போட்டேன்னா இங்க நோ ஒயிட் பிரிசிபிடேட், பிகாஸ் இங்க இந்த ஆனியானிக் கவுண்டர் பார்ட்ல இங்க புரோமின் கிடையாது. சில்வரும் புரோமின் தான் ரியாக்ட் ஆகி சில்வர் புரோமைட் கிடைக்கும். பட் இங்க நான் இங்க என்ன போறேன்னா ஐ கேன் ஆட் பேரியம் 2+. நான் பேரியம் 2+ போட்டேன்னா இங்க எனக்கு பேரியம் சல்ஃபேட்டா ஒயிட் பிரிசிபிடேட் கிடைச்சிடும். பட் இங்க நான் பேரியம் 2+ போட்டேன்னா nothing will happen. There remains as a clear solution. அதுதான். So ionized அந்த அயான் அவுட் சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல உள்ள அந்த மாயிட்டி வந்து வேற இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் ஹியர் Cl NO2 and look at here Br2Cl. இதே இன்னொரு இருக்கு. எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இந்த மாதிரி இருக்க முடியும். கோஆர்டினேஷன் அவுட்டர் ஸ்பியர்ல ஒரு புரோமின் இருக்கலாம், இல்ல கோஆர்டினேஷன் அவுட்டர் ஸ்பியர்ல 2 புரோமின் Br2 இருக்கலாம். This is also can also called as a ionization isomer. Even though we have a same anionic counterpart, but the number of anionic counterpart is different. So this is also called as what I can say a type of ionization isomerism. அப்ப அந்த coordination sphere க்கு outsideல இருக்கிறத பத்தி சொல்றதா we talk about the ionization isomerism. And coordination isomerism. So for example, look at the thing. This we have a simple complex, or we have a platinum, இங்க ஒரு +1 இங்க ஒரு -1 இருக்கலாம், or we have a +2 +4 and -4 like this. இந்த மாதிரி வந்துட்டு கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் எப்ப வரும் அப்படின்னா உங்களோட கேட்டையானு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆனியானு கவுண்டர் போது அந்த லிகாண்ட்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் வி டாக் அபவுட் த திங்ஸ். ஓகே, இது வந்து ஒரே லிகாண்ட் அவசியம் கிடையாது. லுக் அட் கம்ப்ளீட். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோபால்ட்டோட எத்திலின் டைமண்ட் இருக்கு, குரோமியம்ல CN6 இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இல்லாட்டி அப்படியே ரிவர்ஸா குரோமியத்துல நமக்கு என்ன இருக்கு, எத்திலின் டைமண்ட் இருக்கு, கோபால்ட் நமக்கு சயனைட் இருக்கு. அப்படியே டோட்டலாவும் மாறலாம், இல்ல பார்சியல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நமக்கு மாறலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து we talk about this what I can say the coordination isomerism நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தென் we have to talk about the hydrate isomerism. அதான் அந்த வாட்டர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கு, இந்த வாட்டர் மாலிகுல் லிகாண்டாவும் ஆட் பண்ணலாம் லைக் ஹியர். ஓகே, or it can also remains as a water of crystallization. அதுதான் நான் சொல்றது. We talk about the things. Okay, we talk about this kind of what I can say hydrate isomerism. அதே மாதிரி இங்கே அதேதான். ஸோ இங்கே வாட்டர் லிகாண்ட் ஆட் பண்ணுது, இங்கே வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆட் பண்ணுது. ஸோ இட்ஸ் a kind of what I can say hydrate isomerism is possible. Okay, ligand isomerism நான் சொன்னதுதான். I mean anything with respect to look at here propane 1,2 diamine. So 1, 2, 3 propane. அதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் செகண்ட் பொசிஷன்லயும் அமீன்றதுனால propane 1,2 diamine. இதே இது இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3. பட் இங்க அமீன் குரூப் பாத்தீங்கன்னா 1 and 3 பொசிஷன்ல இருக்கு. So it is propane 3 diamine. But molecular formula remains only
C3H10N2 ரெண்டுக்குமே வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தான். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன் லுக் அட் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரே மொத்தம் மாறி பாருங்க. திஸ் இஸ் வாட் வி டாக் அபௌட் த லிகாண்ட். லிகாண்ட்லயே ஐசோமெரிசம் இருக்கு. ஸோ வி டாக் அபௌட் த லிகாண்ட் ஐசோமெரிசம். ஓகே, இது வரைக்கும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த ஜாமெட்ரிக்கல் ஆர் ஸ்டீரியோ ஐசோமர் ரொம்ப நிறைய இன்டெப்தா நம்ம போனோம். ஸோ பிகாஸ் இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ரொம்ப முக்கியமானது. வில் டேக் ஒன் பை ஒன். ஸோ பொதுவா நம்ம எப்ப சிஸ், பொதுவா எப்ப எம்எஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ரெண்டு லிகாண்ட் சேம் டைப் ஆஃப் லிகாண்ட், ரெண்டு லிகாண்ட் சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் வந்து லெட்ஸ் சே வாட்டர் வாட்டர், புரோமின் புரோமின், சிஎஸ்எல், அந்த ரெண்டு லிகாண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்றோம். அந்த லிகாண்ட் ரெண்டு லிகாண்டுக்குரிய ஆங்கிள் 90 இருந்துச்சுன்னா we say it is a cis. ரெண்டு லிகாண்டுக்குரிய ஆங்கிள் வந்து 180 இருந்தா we say it is a trans. ஆப்போசிட் சைட் பை சைட் இதான் வந்து 90 and cis சொல்றோம். இது வந்துட்டு அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் இஸ் ஐ மீன் ஒரு என்ன சொல்றது, இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த what are the various type of ligands present in that one. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இட்ஸ் a kind of a stereo isomer. ஸ்டீரியோ ஐசோமர்னா அந்த பொசிஷன், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட் டுவர்ட்ஸ் த மெட்டல் சென்டர் மாறுது, அந்த பொசிஷன் தான் மாறுபோகுது. அப்படி பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல், இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா what is the angle between each and every center? It's a common one. It's around 1 or 3. The tetrahedral 1 or 3 தானே? Am I right? 103 or 104? 109.4 something like that. 109.4. Yeah. So the angle around all the ligand, எல்லா லிகாண்டுக்குமே 109 தான் இருக்கும். பட் நம்ம என்ன சொல்றோம், சிஸ் டிரான்ஸ் அப்படின்னா சிஸ்னா அது வந்து 90 டிகிரி இருக்கணும், டிரான்ஸ் அது வந்து 180 இருக்குன்னு சொல்றோம். பட் நீங்க ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க எவ்வளவு பெரிய லிகாண்ட எப்படி போட்டாலும் சரி அதோட ஆங்கிள் வந்து மினிமம் 100 இருக்கும். அது 180 இருக்க போறதுன்னா 100 இருக்க போகுது. அப்ப டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அதுல லிகாண்ட் எப்படி இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி. நிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் Cl4 இல்லாட்டி நிக்கல் Cl2 2 வாட்டர், இல்லாட்டி நிக்கல் Cl3 1 வாட்டர், இல்ல நிக்கல் குளோரின் புரோமின் அயோடின் ஆல் டிஃபரெண்ட் லிகாண்ட். எப்படி இருந்தாலும் சரி நிக்கல் டெட்ராஹெட்ரல் tetrahedral complex or the complex with the 4 coordinate number having a tetrahedral geometry never going to exhibit any type of isomerism. I mean any type of geometrical cis trans facial meridional இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஐசோமெரிசமே வர போறது கிடையாது. ஓகே, சோ அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாமெட்ரி தான் அதிகமா பாசிபிள். ஒன்னு வந்துட்டு டெட்ராஹெட்ரல், இன்னொன்னு வந்துட்டு ஆக்டாஹெட்ரல். அதுல டெட்ராஹெட்ரல் நெவர் எக்ஸிபிட் எனி சார்ட் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அப்புறம் ஒரு கொஸ்டின் ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் பார்த்தாலே that is only applicable with respect to the square planar with the geometry with the coordination number of 4. அவ்வளவுதான். ஓகே, இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 4ல ஸ்கொயர் பிளானர் ஜாமெட்ரில இது ஒவ்வொரு பத்தியும் டிஃபரெண்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஏங்கிற மாதிரி 2 லிகாண்டும் பிங்கிறது 2 லிகாண்ட், ரெண்டுமே monodentate ligand. For example, you take an example இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we have a cis trans isomer. For example, PT NaHC பாத்தீங்கன்னா இந்த குளோரிக்கு இந்த குளோரின் பிளாட்டினம் குளோரின் bond angle வந்து 90, so it is cis. குளோரின் பிளாட்டினம் குளோரின் இதோட bond angle 180, so it is trans. அப்ப இந்த லிகாண்ட் ரெண்டு டூ டிஃபரெண்ட் ஏபிங்கிறது ரெண்டுமே மோனோடென்டேட்டட் லிகாண்டா இருக்குன்னா it will exhibit 2 isomerism. One is cis, other one is trans. Number of possible isomer I'm talking about. Okay, இதே இது ஏதோ ஒரு லிகாண்ட் மட்டும் ரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் I think I take an example சும்மா எடுத்துக்கலாம். பிளாட்டினம் நமக்கு வந்து NH3 twice, பிளாட்டினம் NH3 twice ஆகும். ஒன்னு Br, இன்னொன்னு Cl. இந்த ஏங்கிறத நான் அமோனியா வச்சுக்கிறேன். ஏங்கிறது அமோனியா, இந்த புரோமின்ங்கிறது பி, குளோரின்ங்கிறது Cl வச்சுக்கிட்டா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த சேம் லிகாண்ட விட்டுற வேண்டியதான். இந்த புரோமினுக்கும் Clக்கு என்ன பாண்ட் ஆங்கிள் 90, so it is a cis isomer. இதே எப்படி எழுதலாம், இந்த புரோமின் இந்த B and C நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு we can write opposite each other. புரோமினும் Cனும் ஆப்போசிட்டா இருக்கு, so it is a kind of a trans isomer. Now look at the angle between chloride, platinum and bromide is 180, so we can say it is a isomer. Again ரெண்டு isomer தான் possible.
ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசி எடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களோட குளோரினும் நைட்ரேட்டும் அரௌண்ட் 90 இருக்கனால ஸோ இட் இஸ் பட் குளோரின் பிளாட்டினம் நைட்ரேட் வந்து 180 ஸோ இட் இஸ் a trans. ஓகே நவ் டெல் மீ, நீங்க சும்மா சொல்லுங்க, யாராவது ஒரு கிளைம் பண்ணுங்க. MABCD ஓகே, நாலுமே டிஃப்ரெண்ட் லிகாண்ட் இருக்கு. இதுக்கு எத்தனை நானே போட்டுச்சா? ஓகே, எத்தனை ஐசோமர் பாசிபிள்னா மொத்தம் 3 ஐசோமர் பாசிபிள். 3 ஐசோமர் பாசிபிள். எப்படி அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெட் அஸ் கீப் இட் A. இந்த A நம்ம என்ன பண்ணா டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏக்கு டிரான்ஸ் என்ன பண்றோம்னா B போடுறோம். இது ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட். செகண்ட் என்ன பண்றோம், ஏக்கு ஆப்போசிட்ல C, அடுத்து என்ன பண்றோம்னா ஏக்கு ஆப்போசிட்ல D. இந்த மூணுமே வந்து will have a different structure. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா all will have a different structure. அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் in a coordination number of 4 and that too with the square planar geometry என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா வந்துட்டு that will give 3 different type of isomers are possible. For example, இதுதான் எக்ஸாம்பிள். நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு இங்க வந்து நம்ம நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நைட்ரஜனுக்கு ஆப்போசிட்ல குளோரின் இருக்கு, இங்க நைட்ரஜனுக்கு ஆப்போசிட்ல புரோமின் இருக்கு, நைட்ரஜனுக்கு ஆப்போசிட்ல நைட்ரேட் இருக்கு. So it could able to give us to 3 different type of isomer. இதெல்லாம் நம்ம எழுதிதான் பார்க்கணும். இதை மெமரைஸ் பண்ண கஷ்டம். We have to write and then you could able to get the more information. Okay, இப்போ என்ன பண்ண நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே the monodendrite ligand. நம்ம இப்போ என்ன பண்றோம்னா the chelating ligand வரும்போது எப்படி வரப்போகுது, chelating ligand வரும்போது நம்ம பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த AA ஆட்டம் வந்துட்டு 90 இருந்துச்சுன்னா we say it is a cis isomer. the AA பாத்தீங்கன்னா the angle 180 இருந்துச்சுன்னா pixel of போட்டா டிக். அப்ப chelating ligands ஒரு ஸ்கொயர் பிளானர் ஜியோமெட்ரியில chelating ligand இருக்கும்போது வந்துட்டு we can have a cis geometry. Look at the angle platinum carbon. Okay, and then we can talk about oxygen, platinum, oxygen. It's 180, so we can say it is a trans isomer is possible. Okay, so இதே மாதிரி we can also have it in a bidentate complex. ரெண்டு மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்க, we can look at here all the 2 chlorines are cis to each other or 2 phosphorus are cis to each other, or other way நீங்க ஒரு phosphorus are 180 angle, chlorines are 180. We can also have a trans. We have one more thing called unsymmetrical. அப்ப ஒரு டெட்ரா ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் when we have a binuclear system, இதெல்லாம் நம்ம எளிதா பார்க்கணும். we have to write on your own and you have to get a structure, then we could able to get this can execute a 3 different isomeric units are possible. Okay, and then we come to the coordination number 5. நம்ம எப்படி பேசிட்டோம், கோஆர்டினேஷன் நம்பர் 5 வரும்போது ரெண்டு ஜியோமெட்ரி நோட், ஒன்னு வந்துட்டு ட்ரைகோனல் பைபிரமிடல், இன்னொன்னு வந்துட்டு ஸ்கொயர் பிரமிடல். அப்ப நீங்க ட்ரைகோனல் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் பிரமிடல் பாத்தீங்கன்னா we have something called அந்த பிளேன்ல உள்ள லிகாண்ட் எல்லாமே we say it is a equatorial bond. அந்த ஆக்சியல் உள்ள அவுட் ஆஃப் பிளேன்ல உள்ளதெல்லாம் we say it is a axial bond. அதே மாதிரி சேம் திங்ஸ் applicable with respect to a trigonal pyramidal where we have a axial axialனா அது we will have this position and the plane இருந்துச்சுன்னா we say it is a equatorial position. அப்ப இந்த there is a chance, there is a probability that when the coordination number is 5, the complex is tend to exhibiting a what I can say geometrical isomerism. பட் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, எனர்ஜி கன்வெர்ட்டிங் ஃப்ரம் square pyramidal to trigonal pyramidal and then to trigonal to bipyramidal is very less. Something I would say 15 kilojoule. ரொம்ப கம்மியா சொல்லணும். 15 kilojouleங்கிறது நார்மலா the atmospheric condition இருக்கறனால இந்த ரெண்டு ஜியோமெட்ரியும் மாறிட்டே இருக்கும், ஃபிளிப் ஆயிட்டே இருக்கும். எப்படி ஃபிளிப் ஆக முடியும் அப்படின்னா one of the axial ligand will go to the equatorial and then one of the equatorial come to the axial. அப்ப இந்த equatorial axial ligand என்ன ஆகும்னா நமக்கு மாறி வரனால என்ன ஆகும் அப்படின்னா we could not able to distinguish இந்த axial equatorial மாறி வரும்போது நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா we could not able to control it and we could not able to recognize it. அப்ப என்ன பண்ணா ஒரு ligand வந்து கிறிஸ்டலைசேட்டே வரும், axial equatorial மாறி வரும்போது they cannot exhibit the possibility இருந்துமே இந்த ஜியோமெட்ரி மூலமா என்னன்னா because of the interchange, this is what we talk about something called the very pseudo rotation சொல்வாங்க. very pseudo rotation, especially the geometry with the trigonal bipyramidal and the square pyramidal, trigonal bipyramidal and square pyramidal
the ligands will undergo exchange, and hence what will happen? There will be no isomerism possible with respect to the coordination number 5. Coordination number 5ல possibilities இருந்துமே அந்த fast exchange மூலமா என்ன ஆகாது அப்படின்னா வந்துட்டு no isomerism will be there. அப்போ வந்து 5 and 6 isomerism கிடையாது. We have to come for the coordination number 6. இங்க தான் நமக்கு வந்துட்டு when all the ligands are same, இந்த ligand எல்லாம் சேம் ஆச்சுன்னா no isomerism. இல்ல ஒன்ன ரீப்ளேஸ் பண்ணி 5 லிகாண்ட் சேம், ஒரு லிகாண்ட் மாறினாலும் இந்த சிஎலை எங்க போட்டாலும் சரி, அந்த சிஎலை இங்க போட்டாலும் சரி, இல்ல எங்க போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் சரி, always remains the structure remains the same. Always the bond angle is only around 60. I mean, அந்த மாதிரி இருக்கனால there is no possible isomerism possible. Okay, but at the same time அதே மாதிரி தான் when you have a kinetic ligand போட்டாலும் geometrical isomerism is nil. No geometrical isomerism. அல்ல ஒரே ஒரு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்க முடியும். So when you have kinetic ligand, okay, what will happen if you have a non-ligand same? Look at ammonia and we have ammonia here. Non-ligand same, 2 ligands are different. Then we could able to get a cis and trans geometry. Look at here, the angle between chlorine, cobalt and chlorine is 90, whereas angle between this will be around 180. So we could able to get a trans. This is an example. Where 2 different ligands, the same cis and trans. And the main thing when you talk about the ligand system with the A3B3. So A ஒரு monodentate ligand, B ஒரு monodentate ligand. அப்ப அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா we could able to have a facial and meridional. Actually நிறைய பேர் எழுதுவாங்க, ஒரு சிம்பிளா எழுதுனா 3 ligand அடுத்து இருக்கணும் இந்த மாதிரி. அப்படிதான் அது பேரு facial. இது ஏன் facial சொல்றோம் அப்படின்னா look at this is a real ஒரு octahedron geometry. Octahedron, okay, octahedron பாத்தீங்கன்னா 8 ஃபேஸ் இருக்கும். அதனால இப்ப வந்து octahedron. அந்த 8 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ்ல எல்லாமே ஒரே டைப் ஆஃப் லிகாண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபேசியல். இதான் அந்த ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் ஒரு ஃபேஸ், அந்த பக்கம் ஒரு ஃபேஸ், அதே மாதிரி மேல 4 கீழே 4 மொத்தம் 8 ஃபேஸ்னால இப்ப வந்து ஆக்டாஹெட்ரன் சொல்றாங்க. இது வந்துட்டு அந்த லிகாண்ட்ஸ் ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட்னா ஒரே ஃபேஸ்ல மட்டும் இருக்கு. லுக் அட் ஹியர், ஒரே ஃபேஸ்ல இருக்கலாம். இப்ப வந்துட்டு we say it is a facial isomerism. அப்படி இல்லாம 2 ஃபேஸ்ல இருக்கு. Look at here, இந்த 2 ஆட்டம் இந்த ஃபேஸ்லயும் ஒரு ஆட்டம் வேற ஃபேஸ் இருந்தா அதுக்கு பேர் வந்து மெரிடியோனல் ஐசோமெரிசம். மெரிடியோனல் ஐசோமெரிசம் பண்ணா வந்துட்டு அந்த 3 லிகாண்ட் வந்து 2 லிகாண்ட் ஒரு சைட்லயும் இன்னொரு லிகாண்ட் வேற சைட்லயும் இருக்கிறது தான் வந்து. அப்ப நமக்கு இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஈஸியா எழுதிடலாம். இதான் வந்து ஃபேசியல் அண்ட் மெரிடியோனல் எழுதலாம். ஓகே, அப்படி கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வியூ இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபேசியல், இந்த ஃபேஷியலுக்கு இன்னொரு பேரோட என்ன அப்படின்னா வந்துட்டு சிஸ் சொல்லலாம். என்ன பாத்தீங்கன்னா இங்க இந்த அமோனியா இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் அமோனியா எல்லாமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னன்னா எல்லாமே இந்த இந்த 2டையும் பாத்தீங்கன்னா இந்த கோபால்ட் இந்த 2டையும் பாத்தீங்கன்னா சிஸ்ட் விச்சதர், இந்த 2டையும் பார்த்தாலும் சிஸ்ட் விச்சதர், இந்த 2டையும் பார்த்தாலும் சிஸ்ட் விச்சதர். அப்ப அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் எல்லாமே சேம் லிகாண்ட் எல்லாமே சிஸ்ல இருந்துச்சுன்னா we talk about ஃபேசியல். அப்படி இல்லாம 2 லிகாண்ட் சிஸ்லயும் ஒரே ஒரு லிகாண்ட் டிரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கோபால்ட் அமோனியா, இது சிஸ். அப்புறம் இந்த கோபால்ட் பாத்தீங்கன்னா சிஸ். பட் இந்த அமோனியா, இந்த கோபால்ட், இந்த சிஸ் 2 நமக்கு ஏதாச்சும் ஒன்று அட்லீஸ்ட் மினிமம் 1 வந்துட்டு trans இருந்துச்சுன்னா we say it is a meridional. அதான் சொல்லுவாங்க meridional means at least 1 pair of ligand is trans and hence they are also called as a cis trans isomer. அதாவது meridional நம்ம சொன்னாலே அதுல வந்துட்டு அந்த லிகாண்ட் சிஸ்லயும் டிரான்ஸ்லயும் இருக்கும் அர்த்தம். அப்ப we have to be very careful when the coordination number is 6. It is not only possible to have only cis and trans but also have a facial and meridional. Okay, அதுல facial isomer பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்பா ஒரு அந்த ஃபேசியல் ஐசோமர்னா அங்க உள்ள லிகாண்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா சிஸ் பொசிஷன்ல இருக்கணும். when I come to say meridional அப்படினா சொன்னா வந்துட்டு அதுல 3 லிகாண்ட்ல 2 சிஸ்ஸும் 1 வந்து டிரான்ஸ்ல இருக்கும். then we say it is a meridional ligand. Okay, இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் எழுதி பார்க்கணும். சரி, look at here, I mean when you talk about it, இங்க கோஆர்டினேஷன் நம்பர் மாறுது, இன்க்ரீஸ் ஆயிடுது, 4 வந்து 6 ஆயிருது. இப்ப 2 Cl2 Br2F2 இருந்ததுன்னா நம்ம we have to fix பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க பாருங்க, ஏக்கு ஏ டிரான்ஸ்ஃபர் இருக்கு, பிக்கு பி டிரான்ஸ்ஃபர் இருக்கு, சிக்கு சி இருக்கு. அப்ப நம்ம ஏதாவது ஒன்று படிக்க வேண்டியதா, ஏக்கு ஏ டிரான்ஸ்ஃபர்,
அப்புறம் வந்து அடுத்த B மட்டும் டிரான்ஸ்ல வச்சு மத்த சப்மிட் பண்ண வேண்டியதா, அதுக்கப்புறம் C மட்டும் டிரான்ஸ்ல வச்சுட்டு மத்த சப்மிட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி வரும்போது யூ ஹவ் டு ரைட், நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு எத்தனை பாசிபிள் வேலை எழுத முடியும் அப்படின்னு எழுதணும். இதை வந்து மெமரைஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் இங்க நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போடலாம். இங்க எல்லாமே நம்ம இது வரைக்கும் பேசுறது எல்லாமே மோனோ டென்டேட் லிகாண்ட் பத்தி பேசுறோம். நாட் ஓன்லி மோனோ டென்டேட் but also we have a chelating ligand comes here. Look at here, chelating ligands இருக்கு. அப்ப chelating ligands போகும்போது cis trans வரலாம். Look at here, ரெண்டுமே இங்க cis trans வரலாம், அப்ப வேற என்ன வரலாம், இந்த மாதிரி வரலாம். அப்ப possibilities are quite fine. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஸ்ன் டிரான்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லிகாண்ட்ஸ் எழுதி பார்க்கணும். வேற ஏதாவது வித்தியாசமா எழுதி பார்க்கும்போது அந்த பாண்ட் ஆங்கிள் இல்ல அது மாறுது அப்படின்னா then we can say it is having an isomerism. So ரொம்ப நம்ம எழுதி பார்த்து நம்ம பண்ணணும். Okay, look at here, this is what we talk about with the chelating ligand, ஒரே ligand. அப்ப இங்கேயும் cis trans வரும். எப்படின்னா இங்க பாருங்க, we have a எப்படி சொல்றது cis trans. இந்த குரோமியம் நைட்ரஜன் குரோமியம் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 90. பட் இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் குரோமியம் நைட்ரஜன் பாண்ட் ஆங்கிள் வந்து 180. அப்ப when we have a chelating ligand, when you have monodendate ligand, or partially with the chelating ligand, partially with the monodendate ligand, or completely chelating ligand, always this octahedral geometry, octahedral coordination number, the coordination number with the 6 and having an octahedral geometry will always exhibit cis and trans isomers. அப்ப நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே, ஸோ அதர் தென் நார்மல் கன்வென்ஷன் நம்ம இது வரைக்கும் சொன்னது கோஆர்டினேஷன் நம்பர் 4 coordination number 6 பார்த்தோம். Especially only we talk about the square planar and octahedral. Even we have something called the planar hexagonal. இது ஒரு நான் ஏற்கனவே சொன்னாச்சு, coordination number 6ல the main geometry octahedral தான். But sometime other geometry like trigonal prism or planar hexagonal, அந்த planar hexagonal வரும்போது we could able to have a 3 different isomerism is possible. Again planar hexagonalனா நம்ம பென்சீன் மாதிரி போட்டுட்டு நடுவுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்புறம் வந்து லிகாண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we could able to get an isomer. Even your trigonal prism will exhibit a geometrical isomerism. Okay, இதுதான் பாசிபிலிட்டி. பட் கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு மேல பேச்சு அப்படின்னா அந்த ஜாமெட்ரி 7 மோனோகேப்டல் ஆக்டாஹெட்ரன் இந்த மாதிரி போகும்போதுன்னா அந்த 7 8 9 10 11 12 அப்படிலாம் போகும்போது அந்த ஜாமெட்ரி எல்லாமே மோஸ்ட்லி ஹாவ் சம்திங் கால்டு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரா மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் டெக்னிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அங்க எப்பயுமே அந்த மூவ்மெண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்துட்டு we don't get any isomerism when we have a coordination number more than 6. அதனால யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேபி எம்எஸ்சி பசங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் மெயினா எங்க நிறைய படிச்சிருப்போம்னா ஒன்லி வித் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் தட் டு வித் டிரான்சிஷன் மெட்டல் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தான் நம்ம ஐசோமர்ஸ் பத்தி படிச்சிருப்போம். when you talk about the lanthanides complex, நம்ம லாந்தனமோ இல்ல ஆக்டினேட்டோ அதர் காம்ப்ளெக்ஸ் படிக்கும்போது we never talk about the isomerism. ஏன் அப்படின்னா வந்துட்டு the Eblock elements tend to exhibit the coordination number of 9 10 11 12 வரும்போது என்னன்னா அந்த ஜாமெட்ரி எல்லாமே வந்து not that much energetically ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது. அப்போ கன்வர்ஷன் from one geometry to other geometry will be quite easy and then that's what say stereochemically non rigid சொல்லுவாங்க. அது ஃபிக்ஸ்டா இருக்காது, இடம் மாறிட்டே இருக்கறனால தான் we could be able to get any kind of isomerism is not possible. Okay, so அப்ப நம்ம வந்துட்டு சிஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இந்த இதெல்லாம் நம்ம ஈஸியா வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கூட நம்ம கொஞ்சம் எழுதி பார்த்துக்கலாம். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறது அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஆர்னோமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸ் it is very very difficult. Okay, whereas it was very interesting and it was very easy with respect to your organic molecule to designate something called R isomer and S isomer, but here it is very very difficult. Okay, so what is going to be optical isomerism? They look very structurally they looks very same. They all the two complexes will have a same molecular formula. Not only the molecular formula but also the bond. But also the bond is also exactly same. Only how it is going to rotate the plane polarized light. Okay, adana optical isomers அந்த லைட்டை எப்படி சுத்துது ரைட் ஹேண்ட் சைடு சுத்துதா லெஃப்ட் ஹேண்ட் சைடா சுத்துறதா வந்து that depends upon the
the orientation, அதை நம்ம visualize பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது with respect to your coordination component. Okay, so இங்க எங்க எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா tetrahedral complex never exhibit any geometrical isomerism இல்லையா. At the same time it will exhibit optical isomerism when we have a different substituents. Look at here, நம்ம இதான் அந்த ஒரு மிரர் வச்சு பார்க்கும்போது அது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இமேஜ் அந்த சூப்பர் இம்போசிபிள் இமேஜா வந்துச்சுன்னா we say it won't make any it is that we talk about the optical isomerism. ஒரு மெட்டல் ஆட்டம் அதை சுற்றி ABCDங்கிற டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. நம்ம அதில் என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு மிரர் வைக்கிறோம். மிரர் வைக்கும் போது they are forming a non super impossible image. அப்ப இது என்ன பண்ணோம் அப்படின்னா it will show optical isomerism. அப்ப இது எப்படி ரிட்டர்ன் பண்ண போகுது ஆரா எஸ்ங்கிறது டிபெண்டிங் அப்பான் the rotation. இதை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் we are not going to we are not going to name which is R which is S நம்ம சொல்ல போறதுல. because நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில we have an order, hydrogen small, நைட்ரஜன் கண்டெய்னர் லார்ஜர், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வச்சிருப்போம். அப்படிங்க இந்த மாதிரி எதுவுமே ஆர்டர் கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் அன்லஸ் அதர்வைஸ் வி ஹேவ் an experiment. நம்ம சர்க்குலர் டைகாரிசம் இல்லாட்டினா என்ன சொல்றது இன்னொன்று ரோட்டரி சர்க்குலர் சிஆர்டி அண்ட் ஓடி சர்க்குலர் டைகாரிசம் அண்ட் இன்னொரு டெக்னிக் உண்டு. யூசிங் த டெக்னிக் ஒன்லி வி குட் ஏபிள் டு differentiate. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் நீங்க அடுத்து நீங்க ஆக்டைட்ல போனீங்கன்னா மண்டை காஞ்சிரும். you have so many different type of possibilities. look at here, இது ஒண்ணே தான் இது வரைக்கும் ரிசால்வே பண்ணிருக்காங்க. using when you have an octahedral complex with all different ligand. இதுல எத்தனை ஐசோமர் வரும்னா இவ்வளவு பாசிபிள் ஐசோமர் வரும். I think all 48 நினைக்கிறேன், ரைட்? I think so. 15 different diastereomer overall making a 30 different isomer. So that is the reason it's a very tedious process to isolate and to find the optical isomerism, especially when you're talking about the monodentate ligands. The monodentate ligand வச்சுட்டு நம்ம optical isomerism கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானவன். ஓகே, look at here how many possible way we could be able to get it. So அதனால I'm going to skip. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். metal center with a chelating ligand, ஒரே டைப் ஆஃப் மாலிகுல் AA3 ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் டைமின் ட்ரைஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இட் வில் ஷோ ஆப்டிகல் ஐசோமரிசம். ஏன்னா நீங்க வந்து CO எத்திலீன் டைமின் வரைஞ்சு பாத்தீங்கன்னா இட் வில் மேக் a super impossible image. so it is going to make a thing. இதே மாதிரி தான் AB வரும்போது it will form AAB வரும்போது it will form this kind of what I can say form of. Okay, fine. It is quite difficult, so I am skipping this one. We go through the PPT and then you can learn. Okay, very difficult. You could look at here your EDTA complex. EDTA ethylene diamine tetra acetic acid liganda pathina there is no chiral center, but when it is coordinating to the metal center it could able to form a super impossible image. Appa EDTA complex when it is acting, when it is binding to the metal center, it could be able to form what I can say two different type of isomer is possible. D and L or delta and kappa isomers are possible. Okay, and there are a lot of possibility. So I will skip all this. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். I don't want to go with this one. இத சிம்பிளா சொன்னா அது ரைட் ஹேண்ட் சைடுல சுத்துச்சு அப்படின்னா அது கிளாக் வைஸ் போச்சு அப்படின்னா we say it is a delta. அது ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா we talk about the kappa. பட் நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஆச்சுன்னா it is very difficult to we need at least 2 or 3 class. அது ரொம்ப விசுவலைஸ் பண்றதுக்குலாம் it takes so much of time. so யாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டு இது டெல்டாவா கப்பான்னு கேட்க மாட்டாங்க, ஆரா எஸ்ஆன்னு கேட்க மாட்டாங்க. பட் they will ask you to predict the number of possible isomer. அது கண்டிப்பா கேட்பாங்க. so you have to predict this one. the Isomerism bookல இருக்கு, page number 328. you go and take it. இதை வந்து இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும் நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஓகே, லுக் அட் இதுதான் சொல்றது. இந்த டேபிள மனப்பாடம் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது. எல்லாமே மோனோடேட்டா இருந்தா ஒரு ஸ்டீரியோ ஐசோமர் என்என்சிவே கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுக்கா நீ எத்தனை மனப்பாடம் பண்ண முடியும். ஸோ it is don't memorize anything. If any question is asked on the basis of its stereo isomerism, especially the optical isomerism, you draw the structure on the spot. நீங்க ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணி நல்ல மிரர் போட்டுட்டு அதுக்கு ரிஃப்ளெக்டிங் இமேஜ் வரீங்க. ரெண்டையும் நம்மளால சூப்பர் இம்போஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர் இம்போஸ் பண்ண முடியல அப்படின்னா they form a pair of enantiomer
அப்ப அது வந்துட்டு அந்த மாதிரி நீங்க எழுதி பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எழுதி பார்க்காம இதுல எதுவுமே ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஓகே, ஸோ ஓவரால் this is about the isomerism. Okay, let's take few questions. இது வந்து 2014 gate question. The complex ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. What is the type of isomerism? Linkage, positional, ionization, optical. இந்த காம்ப்ளெக்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம்? லிங்கேஜா, பொசிஷனலா, அயனைசேஷனா? Ionization, okay, because the nitrate and Cl, the second complex will answer for the silver nitrate test, whereas first one will not give. அதுதான் வந்து ionization isomerism. Okay, the existence of two different colored complex CONH3 4 times Cl2 is due to optical isomerism, geometrical isomerism, linkage isomerism, coordination isomerism. 2002 gate question. Geometrical, because it is a MA4B2. There are possible that we have a cis and trans. This is possible, and thereby we could able to get two different color. நீங்க color relate பண்ணா you need to about electronic spectroscopy நம்ம color பத்தி படிப்போம். We don't need it. Okay, the number of possible isomers for the square planar mononuclear complex M NH3 twice CN twice. இது ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். இதுல எத்தனை பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள்? பேப்பர் பென் எடுத்து எழுதி பார்த்தா தான் செய்ய முடியும். எழுதி பார்க்கணும், சரிங்களா? எத்தனை வரும்? 2. Only 2. Only 2 தான் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, சப்போஸ் பென் இதை வந்துட்டு நான் க்ரீன் போடுறேன். How many isomers are possible? Metal NH3 thrice Cn. எத்தனை ஐசோமர் பாசிபிள்? Cn ஒரு Cn தான் இருக்கு. Only one Cn. Okay, so we have a metal, nitrogen, ammonia corresponds to nitrogen, 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 and I have a carbon for cyanide. இதுதான் அதோட காம்ப்ளெக்ஸ். இதுல எத்தனை வித்தியாசமா எழுதலாம்? How many different way we can write it? Only one way. Only one way. Okay, so not necessary that always your square planar complex have to exhibit geometrical isomerism. It all depends on how the ligands are getting arranged. So you have to get practice. எழுதி பார்த்தா சொல்றீங்க தவிர இத மெமரைஸ் பண்றதுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. Okay, that's the thing about this one. So when I say metal NH3 twice Cn twice, it is actually 2. When I say MnH3 thrice Cn, it is only one isomer, or no isomer is possible. Only one compound can exist. Okay, this is a gate question. So the complex or example for a 2005 gate question. Ionization, linkage, geometry, or optical? Ionization. Okay, a complex of formula Ma2B2X2 is found to have a no geometrical isomers, but both A and B are molar dead ligands. X is halogen. Then the structure of the complex is tetrahedral, square pyramidal, square planar, octahedral. So tetrahedral will never exhibit any geometrical isomerism. Of course, your square pyramidal will not show any geometrical isomerism, but square pyramidal irukunu appadina coordination number inga 5 irundukonu, but here the coordination number is only 4, and that's the reason we say it is a tetrahedral isomerism. In square planar they may have a cis and trans, in octahedral also they may have a cis and trans, so that's the reason we chose that one. Okay, among the following complexes, the pair which shows ionization isomerism, only ionization isomerism. 1 and 2 both. எப்படி both வரும்? both சொல்ல முடியாது, only one. See, when I'm doing the silver nitrate test, it will give yellow precipitate. This will give white precipitate corresponding to bromine and chlorine. Okay, now இங்க பண்ணனா என்ன ஆகும்னா it will give only the test for chlorine. Both the silver nitrate test will answer me white. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போகும்போது I could able to find 2 chlorides are there, 1% ionization சொல்ல முடியும். But straight away கொடுக்குற ஆன்சர் வந்துட்டு option 1, which corresponds to
இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் the dominating figure, a dominating isomerism will be the water of hydration or water of crystallization, because as such a simple test மட்டும் பண்ணனா both will give white precipitate upon reacting with the silver nitrate. So என்னால எடுத்த உடனே I cannot say it is பார்த்தோன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. I have to analyze how much of chloride is deposited, how much of chloride is precipitated பார்க்கும்போது தான் இங்க 2 equivalent அங்க 1 equivalent. So that can also be considered as a ionization. That can also considered as a ionization. இப்போ ionization isomerism. But in the case பொறுத்த வரைக்கும் one will be tested positive with the yellow, other one will be with the white. So immediately I could able to say it is a ionization isomerism. இங்க ரெண்டு அயனுமே வந்து குளோரின் தான், ஆனா number of chlorine varies. அப்படிங்கும்போது இட்ஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரைட் அவே cannot say it is ionization isomerism. இந்த இது வந்துட்டு அந்த per third pair வந்துட்டு nothing but your linkage isomerism in linkage. இது வந்துட்டு coordination isomerism. The fourth one corresponds to the coordination isomerism. இப்போ என்னாச்சுன்னா as அந்த எக்ஸாம், the gate exam சீரிஸ் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், gate 2019 they asked for the optically active isomers. எத்தனை பாசிபிள் ஐசோமர்னா you have to really நீங்க பேப்பர் எழுதணும். பேப்பர் எடுத்துட்டு இந்த எத்திலின் டைமனை எப்படி நீங்க ஃபில் பண்ணலாம் நான் சொல்லி தரேன். எத்திலின் டைமின் எப்படி போடலாம் அப்படின்னா வந்துட்டு n இது ஒரு எத்திலின் டைமின், இன்னொரு எத்திலின் டைமின், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போடலாம். இது ஒரு டைப். இல்லைன்னா கோபால்ட், நைட்ரஜன், you can also have this one. அப்ப இந்த மாதிரி எத்திலின் டைமின் போட்டுட்டு இதுல எது வந்துட்டு ஆப்டிகல் ஐசோமெரிசம் கொடுக்குது, சூப்பர் இம்போசிபிள் இமேஜ் கொடுக்குதோ that we get. So we could able to get two different superimposable images. So it will give a two, what I can say, optical, the number of structure possible with this molecule will have two different optical isomers. One will be delta, other will be kappa. So really okay. Again, among the following complex, the chiral one is R. எதெல்லாம் chiral இருக்க முடியும்? Chiralna, it should be an optical isomerism. Option D, sir. Option D, the 4A and C. A and C, exactly correct. Okay, so oxalate அப்படின்னா வந்து இது is a kind of AA, right? நெக்ஸ்ட் சொல்லிருப்போம் with octahedral complex. இந்த மாதிரி ஒரு கீல்டிங் லிகண்ட், ரெண்டு கீல்டிங் லிகண்ட்ல ரெண்டு டொனேட்டிங் ஆட்டம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதான் நான் சிம்பிளா சொல்றது. வித் மெட்டல் ஏஏங்கிறது ஒரு கீல்டிங் லிகண்ட், thrice இந்த சார்ஜ் என்ன வந்துட்டு போகுது, அதோட மெட்டல் என்ன வந்துட்டு போகுது. This will definitely will be a optically active compound. Okay, and look at here, in this case also chromium EDTA, இதுவும் வந்துட்டு ஒரு chelating ligand form ஆகும். This will also will have a optically active compound. இங்க இடத்துல மட்டும் இந்த trans கொடுத்துருக்காங்க இல்லையா, transனா எப்படி இருக்கு அப்படின்னா கோபால்ட் Cl மேல இன்னொரு Cl கீழே உங்களோட எத்தில் டைமின் பிளேன்ல இருக்கணும். இதுதான் வந்து they say it is a trans compound. ஓகே, இப்ப இதே காம்பவுண்ட அவங்க சிஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா cis is actually a optically active compound. Trans na optically inactive. ஏன் அப்படின்னா மேபி குரூப் தியரி படிச்சிருப்பீங்க, அதுல வந்து we say something called center of symmetry வரும். இந்த காம்ப்ளெக்ஸ்ல we have a plane of symmetry. இந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா சிமெட்ரி இருக்கும். ஸோ plane of symmetry எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அந்த பாயிண்ட் குரூப் வந்து H, D2H, D8H வருதோ, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் பிலாங்ஸ் டு D4H பாயிண்ட் குரூப். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹச்சுங்கிற சிமெட்ரி வருதோ அங்க எல்லாமே என்ன ஹச்சுங்கிற சிமெட்ரி வருதோ, ஹச் சிமெட்ரி உள்ள எல்லாமே வந்துட்டு will not be an optically active molecule. So அதனாலதான் இங்க கன்ஃபியூஸ் பண்ண கொடுக்குறாங்க. So trans isomer is basically not a optically active compound, whereas cis isomer may have a optical isomerism is possible. Generally வச்சுக்கலாம், most of the cases, I say 99% of the cases when you have a trans, அதாவது அந்த காம்பவுண்டுக்கு வந்து ஆப்டிக்கலா ஆக்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் எங்க இருக்கும் அப்படின்னா அது சிஸ்ல இருந்தா மட்டும் தான் பெட்டர், டிரான்ஸ்ல இருந்தா அது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அகைன் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர், இங்க வந்து அவங்க ஐசோமர் கேட்கல
stereoisomer கேக்குறாங்க. When you draw the structure, you could be able to get 3 different structure. We can say it is the D isomer, L isomer, and the optically inactive. ரெண்டு சிஸ்ல வந்து சிஸ் ஐசோமர் பேசிக்கா இந்த காமன் பாத்தீங்கன்னா COCl2. அப்ப இது சிஸ்ஸும் கிடைக்கும், டிரான்ஸும் கிடைக்கும். சிஸ் will undergo a optical isomerism. அப்ப 1, 2 ரெண்டு மாலிக் வந்துரும். வேற trans compound is optically inactive. We talk about thing. அப்ப மூணுமே வந்துரும். அப்ப 1, 2, 3. The answer is 3. இங்க வந்து அவங்க வந்து optically active molecule கேட்கல, number of stereoisomer கேக்குறாங்க. அப்ப சிஸ்ல ரெண்டும் டிரான்ஸ்ல ஒன்றும். So it is like this we could be able to find. அப்ப இது பேசிக்கா the isomerism, especially optical isomerism அப்படின்னா you have to draw the structure and you could to write a superimposable image எழுத முடிஞ்சதுன்னா they could be able to exhibit. அப்ப இது கொஞ்சம் பிராக்டிஸா வேணும். whereas other isomer cis transனா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்தா போதும், we could be able to work it out well. Okay, I think this is the last question. Okay, and that's all about your isomerism. So isomerism கொஞ்சம் clarity, especially the jam எழுத போறவங்களுக்கு isomerism is important topic, whereas with respect to the senior MSc students, isomerism have an idea. Isomerism வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, but isomerism is an important topic. எங்க வரப்பனா இந்த isomerism ரிலேட் பண்ணி they may ask you NMR or UV or IR spectroscopy, so that time this will be ideal. So isomerism have a very broad ideas. Okay, fine. Thank you. Thank you very much. Thank you.